எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நான் சொல்ல போகிற பதிவு என்னங்கன்னா, இப்போ வந்து ஒரு ஃபேமிலியில் 2 பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு சின்ன பிரச்சனையினால் விட்டு கொடுத்து அப்போவே ஒரு 10 நிமிஷத்தில் பிரச்சனையை பெருசு பண்ணாமல் அப்போவே வந்து விட்டு கொடுத்து யாராவது விட்டு கொடுத்து அப்போ வந்து வார்த்தைகளை விடாமல் அப்போ வந்து சரி யாராவது இல்லை ஹஸ்பண்டாக இல்லையோ ஒய்ஃபோ அவங்க 2 பேர் யாராவது நம்ம பேசாமல் இருந்துக்கலான்னு இருந்துட்டால் பிரச்சனையே பெருசாகாது. ஆனால் பிரச்சனை பெருசாகி இங்கே ஒரு ஃபேமிலியில் குடும்பமே பிரிஞ்சு போச்சு. அதைத்தான் அது நான் சொல்கிறேன். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரிஞ்சுட்டாங்க. இப்போது அது வந்து ரொம்ப வேதனையாக இருக்குது. அதை பற்றி தான் எங்கள் வீட்டில் நானும் அவரும் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதை பற்றி தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறோம். பொதுவாக 2 பேருமே நல்ல முறையில் இருக்கிறாங்க. 2 பேரும் வேலைக்கு போகிறதுனால 2 பேருமே வேலைக்கு போகிறாங்க. 2 பேரும் கை நிறையா சம்பாதிக்கிறாங்க. அது பிரச்சனை இல்லை. இவனும் அடிக்கடி வேலை விஷயமா போனால் 3 மாதம் 4 மாதம் வெளிமாநிலம் போக வேண்டிய சூழ்நிலை போய் அவன் எலெக்ஷனுக்கு போகிறவன். அதனால் அது இருக்க தான் முடியும். அப்படிங்கும்போது இவங்க 2 குழந்தையாக வீட்டு இந்த குழந்தைங்க நல்லா படிக்க வச்சு நல்லா பார்த்துக்குது. இவனுங்க அவன் போகிற இடத்துல இன்னும் எப்படி இருக்கான்னு யாருக்கும் தெரியாது. வெளி மாநிலம் போனால் போய்தான் வரணும். அப்புறம் அதை 3 மாதம் 4 மாதம் ஆகத்தான் செய்யும். போனால் அப்புறம் அவன் போய் எலெக்ஷன் போகிறவன் அப்படித்தான் இருப்பார். அது கொஞ்சம் இவன் வந்தோடனே வீட்டில் சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டான். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சந்தேகப்பட்டதுனால 2 பேருக்குள்ள சந்தேகம் 2 பேருக்கும் சந்தேகம் வந்துருச்சு. வந்த உடனே சரி உனக்கானது நீ பார்த்துக்க, எனக்கானது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. டைவர்ஸ் பண்ணாமையே பிரிஞ்சுட்டாங்க. பிரிஞ்சு ஒரு குழந்தைய அவங்க குழந்தைங்க படிச்சுட்டு இருக்காங்க. நல்லா மேலே படிக்க வச்சுட்டு அந்த மாதிரி அப்படியே விரிஞ்சு 15-20 வருஷம் ஆகிப்போச்சு. இப்போ குழந்தைய கல்யாணத்துக்கு வந்துட்டாங்க. கல்யாணத்துக்குன்னு போகும்போது கொஞ்சம் பிரச்சனை வருது. இருந்தாலும் அப்படியே நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் இவன் 2 பேரும் பிரிஞ்சதில் இவன் ரொம்ப கோவராக குடிக்க ஆரம்பிச்சிட்டான். கையில் காசு இருந்ததுனால ரிட்டையரும் ஆகிட்டான். ரிட்டையர் ஆனோடனே இப்போ எங்கே போகிறதுன்னு தெரியாமல் சொந்த பந்தமெல்லாம் அவனை முதலே வெறுத்துருச்சு. எங்கே முடியுது. அதனால அந்த போயிட்டான். பெரிய ஒரு முதியோர் இல்லத்துக்கு போயிட்டு எதனால இது வந்து இந்த மாதிரி சூழ்நிலை வர்றது ஒரு விட்டு கொடுத்து போயிருந்தா அப்பயே ஒய்ஃபாக இருந்தாலும் சரி ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி 2 பேர் விட்டு கொடுத்து போயிருந்து இந்த பிரச்சனை வந்திருக்காதல்ல. குடும்பம் நல்லா இருந்தது கெட்டு போவதில்லை. விட்டு கொடுக்காம போனதுனால தான் கெட்டு போயிட்டு பிரச்சனையாகி இப்போ குடும்பமே நாசமாக போச்சல்ல. எவ்வளோ கேவலமாக எவ்வளோ பெரிய குடும்பம் அவங்க குடும்பம் இப்படி இருந்த குடும்பம் அப்படி ஆயிடுச்சல்ல. அதனால் வந்து சின்ன பிரச்சனைகளை வந்து பெருசு பண்ணாமல் அனுசரித்து போகணும். அதுதான் நான் சொல்லிக்க விரும்புகிறேங்க. வணக்கம்.